கண்ணை மூணுதுமே கண்ணுக்குள்ள வந்து நிக்கிறது எல்லாம் வல்ல நம்ம ஈசன். இவங்களும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணா திரும்ப திரும்ப அந்த ஈசன் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த துன்பத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால கல்யாணம் நான் தானே பண்ணிக்க போறேன், எனக்கு மாப்பிள்ள ஓகே, அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரை கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம சேவகன் என்ன ஏதுன்னு விசாரிச்சா ஈசன் இந்த சதியை உதாசீனப்படுத்துறதுனால அதை பத்தியே இவங்க நினைச்சு 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 வெம்பி 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 கடைசியில கற்பனை பண்ணக்கூடிய அந்த சக்தியை கூட இவங்க எழுதிட்டாங்களா. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத கூட பிரிச்சு பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு ரொம்ப பலவீனமா இருக்காங்களா. இத பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாரு. அவளோட கற்பனை திறனை மறுபடியும் அவ மீட்கணும். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இலக்க வச்சு அந்த இலக்க நோக்கி அவங்க நகலணும். இது எல்லாம் நடக்கணும்னா தட்சனோட பிடியில இருந்து சதி வெளியில வரணும் அப்படிங்கிறாரு நம்ம ஜடன். அந்த பக்கம் நம்ம சம்பந்தியோ மகனை தேடி மகனே மகனே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா மகன் அந்த பக்கம் அரண்மனையை விட்டு வெளியில எங்கேயோ சோகமா நின்னுகிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு அப்பா வந்து விசாரிச்சா எனக்கு என்னோட முகத்தை இந்த மாதிரி மாறுதல் செய்யறதுல சுத்தமா விருப்பம் இல்ல, இந்த அழுகுன சரிபாதி முகம் தான் என்னோட அடையாளம், இந்த கல்யாணத்துக்காக என்னோட அடையாளத்தை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, போது வாடா அப்படின்னு அப்பா கூப்பிடுறாரு. ஆனா புள்ள ஒத்துக்கல. தவிர எனக்கு இந்த கல்யாணத்திலயும் பெருசா விருப்பம் இல்லங்கிறாரு. ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு கேட்டா ஆமா என்னோட முகத்தை சரி பண்றேன்னு சொல்லிவிட்டு முன்னப்பட தெரியாத ஏதோ ஒரு ஆம்பளை கூட என்னோட வருங்கால மனைவி ராத்திரி நேரமா கூட இருக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா படல அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்றான். முட்டாத்தனமா பேசாத, அவ அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது உனக்காகத்தானே, உன் முகம் குணமடையத்தானே அப்படின்னு சொன்னா நானா கேட்டேன். எனக்கு இந்த முகத்தை சரி பண்ணவும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு அப்பா திட்டுறாரு. மறந்து விட்டாயா, தட்சனோட சரிபாதி ஆஸ்தியும் அந்தஸ்தும் அதிகாரமும் நமக்கு கிடைக்க போகுது. அது எனக்கு மட்டும் இல்ல, பிற்காலத்துல நம்மளோட சந்ததிகள் எல்லா பேருக்குமே பெரிய அளவில் அது பயன்படும். பிரபஞ்ச அதிபதியோட பாதி சக்திங்கிறது சும்மாவா, உன்னோட குருநாதரா நான் இடும் கட்டளை இது, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். உன் மனசுக்குள்ள இவ்வளவு பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத தயவு செய்து வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாத, அப்புறம் பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை இழுத்துட்டு அப்படியே அரண்மனைக்குள்ள போறாரு. இந்த பக்கம் பார்த்தா எல்லா பேரும் சிற்பம் எந்த லெவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக சிற்ப கூடத்துக்கு வராங்க. வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்துல நம்ம ஜடனு அந்த சிற்பத்தை ஓங்கி இந்த பக்கத்துல ஒரு தட்டு தட்டுனா பொட்டுன்னு ஒட்டுமொத்த சிலையா அப்படியே உதிர்ந்துருதுங்க. இத பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு. என்னாச்சு, ஏன் இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அதுக்கு நம்ம ஜடன் சொல்றாரு, நான் என்ன பண்றது, நீங்க வலிமையே இல்லாத பாறைகளை கொடுத்திருக்கீங்க, உங்க நாட்டுல ஒரு வலிமையான பாறை கிடையாதா, இல்ல அந்த பாறையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கிறதுக்கு உருப்படியான சிற்பிகள் கிடையாதா அப்படின்னு சொல்லி இவரை அசிங்கப்படுத்துறாரு நம்ம ஜடன். எங்க ஊர் சிற்பிகள் எல்லாம் இந்த கல்லுல தான் அசால்ட்டா சிற்பம் செய்வாங்க, சாதாரண சிற்பிகளாலேயே பண்ண முடியும் போது ஜடனால ஏன் பண்ண முடியலன்னு நம்ம தச்சன் கேட்கிறாரு. அதுக்கு மித்த ஆட்களோட என்ன ஒப்பிடாதீங்க, என்னோட ஒர்க்கிங் ஸ்டைலே வேற, இங்க சிற்பமா வடிச்சா அந்த பக்கம் அவனோட முகம் சரியாகும் அப்படிங்கிற அந்த அற்புதமும் நிகழப்போகிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இது நடக்கவிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள், இதுக்கு வலிமையான பாறைகள் தேவை, அந்த வலிமையான பாறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எனக்கு உங்க பொண்ணோட உதவி தேவை, அந்த பாறையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க பொண்ணை ஏன் கூட நீங்க அனுப்பணும், அதுவும் தன்னந்தனியா அனுப்பணும்னு இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு நம்ம ஜடன். அதை கேட்டவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. குறிப்பா அம்மாகாரி, ஐயோ என் பொண்ண தனியா இவ்வளவு கஷ்டமான ஒரு பயணத்துக்கு அதுவும் ஓன் கூடயா, முடியவே முடியாது அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அப்ப போங்க நான் கிளம்புறேன், வேற யாராவது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்க வருங்கால மாப்பிள்ளை புள்ளியோட முகத்தை சரி பண்ணுங்க எனக்கண்ணா அப்படின்னு கேட்கிறாரு ஜடன். தட்சனும் விருதாப்ல இல்ல, தட்சனும் அமைதியா இருக்காரு. அவரோட அமைதியை பார்த்து கோமா அம்மா அங்க இருந்து விறுவிறுன்னு போயிடுறாங்க. அவங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லன்ட்டு சம்மந்திக்காரரும் விறுவிறுன்னு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம தட்சன் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, என் குடும்பத்தாரோட பேசி என்ன ஏதுன்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதா சொல்றாரு. ஏன் நீ உண்மையிலேயே பிரபஞ்ச அதிபதி தானா, இல்ல ஒரு சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனா, இல்ல பொண்டாட்டி தாசனா, எல்லாத்தையும் பொண்டாட்டிட்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அப்படின்னு மறுபடியும் அப்படியே தூண்டி விடுறாரு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் ஒரு நல்ல முடிவோட வரேன், அதுவரை உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்ம விருந்தினர் மாளிகையிலேயே இந்த பிரகுமுனி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்ல வர. இல்ல இல்ல எனக்கு தேவையில்லை, நானும் ஒரு நாடோடி, எங்க வேணாலும் வாழ்வேன், எந்த இடத்துல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அதனால உங்க அரண்மனை எனக்கு வேண்டாம், நான் நகரத்துல சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு ஓரமா எனக்கு பிடிச்ச இடத்துல நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பிரகுமுனியாரே நம் நகரத்தில் இவருக்கு பிடித்தமான எந்த ஒரு இடத்துலயுமே இவரை நீங்க தங்க வைக்கலாம், அதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கறேன், கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பாத்திரமா பாத்துக்கங்க, இவங்களையும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை டிஸ்கஸ் பண்றதுக்காக கிளம்பி போயிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா முன்னப்பட தெரியாத ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறான். அங்க பாறை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்கு, அந்த பாறை மேல ஏறி அந்த பழத்தை பறிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த முயற்சியின் போது ஏறி பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றான் அவன் நிக்கிறது பாறை கிடையாது, அது ஒரு சிவலிங்கம். உடனே அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பூசாரி வந்து, ஆடா பாவி
பாவி, என்ன பாவம்டா செஞ்சுவிட்ட? சிவலிங்கத்தின் மேலேயே காலை வச்சு ஏறிட்டியா? மகா பாவம்டாதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை செமையா திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஜடன் சேவகனோட இந்த ஏரியா பக்கம் நடந்து வராரு. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குறாரு. அங்க இருக்கிற ஐயரோ, ஆடா பாவி, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட, இந்த பாவத்துக்கு இந்த ஊரே அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போயிடும், சிவனோட கோவத்துக்கு இந்த ஊர் ஆளாச்சுன்னா பஸ்மம் ஆயிடும், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பூகம்பம் வரும், நெருப்பு மழை வரும், அப்படி இப்படின்னு அடிக்கிறார். ஒரு பேரழிவு ஏற்படுவதற்கான அந்த அறிகுறி இந்த புள்ளைய பார்த்தாலே எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி அந்த ஐயர் பேசுறாரு. அந்த பையனை இழுத்து போட்டு அடிக்கவும் செய்யறாரு. அந்த ஐயர் ஓடுறாங்க இருந்து அப்படின்னு விரட்டி விடவும் செய்யறாரு. அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டு அந்த சிவலிங்கத்துக்கு அவர் அபிஷேகம் செய்யறாரு. ஓம் நமச்சிவாயா, ஹரஹர மகாதேவ், அப்படி இப்படின்னு பயங்கரமா பூஜை போட்டு போறாரு. இவனுக்கு மேல இருக்கிற அந்த பழத்தின் மீது தான் ஆர்வம். அந்த பழத்தை எடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாம முழிக்கிறான். அடுத்த கணமே நம்ம சிவன் எவ்வளவோ பேரு எவ்வளவோ கடும் தவம் புரிஞ்சு சிவனை பாப்பாங்க. ஆனா இந்த பையன் அந்த பழத்தை ஏக்கமா பார்த்து நம்ம சிவனை இங்க வர வச்சுட்டான். சிவனும் வந்துட்டாரு. என்ன மன்னித்துடுங்க, தெரியாதனமா நான் உங்க சிவலிங்கத்தை மிதிச்சு விட்டேன், என் கண்ண கண்ண குத்திராதீங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கிறான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பசிக்கு தான் அந்த பழத்தை நான் எடுக்க போனேன், அது இப்படி ஆயிப்போச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு நம்ம சிவன், நீ எந்த தப்புமே பண்ணல தம்பி அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நான் எந்த பாவமும் பண்ணலையா அப்படின்னு மறுபடியும் அந்த பையன் கேட்க, ஆமா, நீ எந்த பாவமும் செய்யவில்லை, நிச்சயமாக செய்யவில்லை. நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ மேல இருந்த வில்வ மர இலைய நீ கொஞ்சம் ஆட்டி விட்ட, அது என் மேல விழுந்து எனக்கு அது அபிஷேகம் ஆயிடுச்சு. வில்வ இலைய வச்சு என்ன கும்பிட்டா எப்பேற்பட்டவரா இருந்தாலும், கும்புறவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும், கூப்புறவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி காட்சி தருவது என்னோட வழக்கம். அந்த மாதிரிதான் இப்போ ஓ முன்னாடியும் நான் காட்சி தருகிறேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். கேள், உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் அப்படின்னு கேட்கிறாரு. எம்புட்டு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய கடவுள் எதுக்க வந்து நிக்கிறாரு. வரங்கேளு, என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பாலகன் எது தெரியுமா கேக்குறான், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் உயரம் கம்மியா இருக்கேன், மரத்துல இருக்கிற அந்த பழங்களை என்னால பறிக்க முடியல, கொஞ்சம் கோச்சுக்காம நீங்க அந்த பழங்களை பறிச்சு தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் வரமா கேக்குறேன். சிவனு அப்படியே கைய நீட்ட மரத்துல இருந்த பழங்க இவரோட கைக்கு வந்து சேருது. அந்த பழங்களை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுக்கிறாரு. சாப்பிடு, சாப்பிட்டு உன் பசிய போக்கிக்கோ அப்படின்னு சொன்னா, இல்ல வேண்டாம், நான் வீட்டுக்கு இதை எடுத்துட்டு போறேன், எங்க அம்மாவும் பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களால எந்திரிச்சு வேலைக்கோ இல்ல இந்த மாதிரி பழங்களை பறிக்க முடியல, அதனாலதான் நான் அவங்களுக்காக இப்ப சாப்பாடெல்லாம் ரெடி பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். இன்னைக்கு அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அதனால வீட்டுல சமைக்கவே இல்லைன்னு வேற சொல்றான். சமைக்கிறதுக்கு விறகு கூட நான் தான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறேன். நீ ரொம்ப அப்பாவி பையனா இருக்க, உனக்கு வேற வரவும் தர ஆசைப்படுறேன், வேற யாராவது வேணுமா அப்படின்னு மறுபடியும் நம்ம சிவன் கேட்கிறார். இது வரைக்கும் அந்த மாதிரி இவரு 2வது வரம்னு யாருக்கும் கொடுத்தது இல்ல, முதல் தடவை அந்த பையனுக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு. இவன் யோசிக்கிறான், என்ன கேட்கலாம், ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா எனக்கு விளையாடுறதுக்கு பொம்மைகள் இருக்காது, போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்காது, அதனால எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, பொம்மை வாங்கி கொடுங்கன்னு எப்பெல்லாம் எங்க அம்மாட்ட கேட்கிறனோ அப்பெல்லாம் உங்க மாமா வருவாரு, வரும்போது உன்னோட பொம்மைகள் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா எங்க மாமா அந்த மாதிரி வந்ததே இல்ல, இன்னைக்கு அந்த மாமா எங்க வீட்டுக்கு வரணும், நான் கேட்டதெல்லாம் கூட எடுத்துட்டு வரணும், அந்த மாதிரி நீங்க செய்வீங்களா, வர வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறேன். ஆகட்டும், அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறேன். இப்பயே நான் அம்மா கிட்ட ஓடுறேன், ரொம்ப நாளா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மாமா நம்ம வீட்டுக்கு வர போறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன்னு குஷியா ஓடிடுறேன். அந்த பக்கம் சப்த ரிஷிகள் அம்மா அப்பான்னு எல்லா பேரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருக்காங்க. சரிய ஜடனோட அனுப்பலாமா வேண்டாமாங்கிற அந்த டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, வயசு பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற கவலை மட்டும்தான் இல்ல, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அந்த பக்கம் தள்ளி விட்டுறணும்னு பாக்குறீங்க. ஆனா அவன் நல்லா இருப்பாளான்னு யோசிக்கிறீங்களா, எல்லாம் செல்ஃபிஷ் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் திட்டுது அந்த அம்மா. ஆனா என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது, போற இடத்துல என் பொண்ணு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் கூறுவார் கெட்டு போச்சா என்ன? வந்து இருக்கிற அந்த ஜடனை பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மந்திரவாதி மாதிரி தெரியல, அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் கூட என் பொண்ணை அனுப்பி வைக்கிறதுல எனக்கு துளியும் உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. தச்சனும் சம்பந்தியும் மாறி மாறி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போச்சு அப்படின்ட்டு. இந்த பக்கம் சம்பந்தியாரோ, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, இந்த அம்மாவோட விருப்பம் இப்படித்தான் அப்படின்னா இதுக்கப்புறமா நாங்க எங்க அரண்மனையில இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல, நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம், அனுமதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி சம்பந்திக்காரர் கேட்க, இல்ல அவசரப்படாதீங்க, சற்று பொறுங்க அப்படிங்கிறாரு தச்சன். நான் என் பொண்டாட்டிக்கு இன்னொரு தடவை எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன், கோவப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் அரண்மனையில தன்னோட அறையில விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சதிதேவி. எப்பவுமே சிவனை பத்தியே அப்பப்ப ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் வந்து போகும்ல, இப்ப கொஞ்சம் புதுசா ஜடனை பத்திய நினைப்புகள், ஜடனை பத்திய மெமரிஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் ஆகிட்டே இருக்கு. இவங்க விஷ்ணுவை மனசார வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன இதுக்கு மேலேயும் சோதிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. அந்த ஜடன் வந்த பின்னாடி எதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு ரீகால் பண்ணி விட்டுக்கிட்டே
யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஈசனை மறக்கிறதுக்கு இப்ப என்னோட மனம் மறுக்கிறது, ஏன் காரணம் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கட் பண்ண அந்த பக்கம் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு அம்மா அம்மா அப்படின்னு ஓடி வர்றான். அவங்க உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்காங்க. மேட்டர் தெரியுமா, இன்னைக்கு நம்ம மாமா வரப்போறாரு. அந்த ஈசனே வந்து என்கிட்ட வரம் கேட்டாரு. நான் தான் அந்த மாதிரி பழங்களை பறிச்சு கொடுங்கன்னு கேட்டேன், பறிச்சு கொடுத்தாரு. வேற என்ன வேணும்னு கேட்டாரு. எங்க மாமா கையில பொம்மையோட புது ட்ரெஸ்ஸோட எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரணும்னு கேட்டேன், அதுவும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்றேன். இந்த அம்மாக்கு ஒன்னும் புரியல. அதே சமயம் கதவை யாரோ தொட்டு தொட்டுன்னு தட்டுற சத்தம். மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வருவான். வெளியில இருந்து பார்த்தா சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜடன் அங்க வந்து நிக்கிறாரு. பையனும் ஓடி போய் பார்த்துட்டு எங்க மாமா வந்துட்டாரே அப்படின்னு குஷியா வெளியில ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா அந்த மாமா வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம ஜடன் தான். இந்த அம்மாவை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாப்ல. இங்க வந்து நிக்கிறவங்க ரெண்டு பேரு, ஒன்னு ஜடன் இன்னொன்னு சேவகன். அந்த பையன் கன்ஃபியூஸ் ஆறான். ஆமா நீங்க ரெண்டு பேர் நிக்கிறீங்க, இந்த ரெண்டு பேர்ல என்னோட மாமா யாரு அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு நம்ம சேவகரே, அக்கா என்ன உன் புள்ள கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே நிக்கிற, சொல்லு இவர்தான் உன் தம்பின்னு சொல்லு, இவர்தான் இந்த பையனோட மாமன்னு எடுத்து சொல்லுமா அப்படின்னு அந்த சேவகன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் ஓடி போய் நீங்க தான் எங்க மாமாவா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறான். மாமா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறான். எங்க மாமா வந்துட்டாரு, எனக்காக வந்து விட்டார், என்னை பார்க்க வந்து விட்டார் அப்படின்னு குஷியாயி அழுகிறான். ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். இவ்வளவு நாளா எதுக்காக என்ன நீங்க பார்க்கவே இல்ல, பார்க்க ஏன் வரல அப்படின்னு கேட்கிறான். எப்பவுமே எங்க அம்மா தம்பி தம்பின்னு உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வேற சொல்றேன். நான் பார்க்காத சமயத்துல தம்பியை நினைச்சு அழுகவும் செய்வாங்க. இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றேன். இனி நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன், நீங்க இங்கதான் இருக்கணும்னு கட்டி பிடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் அந்த அம்மாக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னே தெரியாம அப்படியே முழிக்கிறாங்க. இதோ மருமக புள்ள உனக்காக நான் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகளை ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவனும் குஷி ஆயிட்டான். ஒரு கூட நிறைய பொம்மைங்க ட்ரெஸ்ஸுங்க அள்ளி கொண்டு போய் அப்படியே வைக்கிறேன், வீட்டுக்குள்ள வச்சு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். அந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மா நல்லா உத்து பார்த்தா எதுக்கு அடிக்கிறது அந்த கடவுள் தான் அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சோ என்னவோன்னு தெரியலங்க. ஓடி வந்து கும்பிட்டு இவரோட கால்ல விழுகுது. அவரு முழிக்கிறாரு. என்ன நம்மள கடவுள் நம்ம ஈசன் அப்படிங்கறத அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சேவகனும் பாக்குறா. ஆனா அங்க இவங்க எதுவும் பேசிக்கல. அப்படியே அதோட அந்த சீனு கட் பண்ணி இந்த பக்கம் அரண்மனையில சதிக்காக நம்ம ரேவதி கும்பிடுறாங்க. விஷ்ணுவை கும்பிட்டு சதியோட இந்த வேதனையை தீர்க்க கூடியவர் அந்த ஈசை மட்டும்தான், ஏதாவது பண்ணுங்க எங்க மேல கருணை வைங்க அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் அந்த அம்மா கால்ல விழுகிற சீனுக்கு வருவோம். நம்ம ஜடன் அவரே சொல்லிடுறாரு, செத்து போன உங்க தம்பிய கால கோட்டுக்கு எதிரா என்னால உசுரோட கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது முடியாத காரியம், அதை நான் செய்ய போறதும் இல்ல. மாறா இந்த பாலகனோட ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அவனுக்காக இன்னைக்கு நான் மாமாவா இங்க வந்திருக்கிறதா சொல்றாரு. நீங்க அதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னையில இருந்து இந்த ஜடன் தான் உங்களோட தம்பி, நீங்க என்ன உங்க தம்பியா நினைச்சுக்கலாம், அந்த செத்து போன தம்பியா நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பேச வார்த்தையே இல்லாம கைய கும்பிட்ட வாக்கிலே இருக்காரு. எப்பெல்லாம் என் மருமக பிள்ளைக்கு மாமாவோட நினைப்பு வருதோ அப்பெல்லாம் என் மருமக பிள்ளைக்காக நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அழுகாதீங்கிறாரு. இது அழ வேண்டிய நேரம் அல்ல, ஆனந்தப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்றாரு. சரி வந்துட்டீங்க, இந்த சகோதரியோட வீட்டுல ஒரு வாய் நெய்ச்சோறு சாப்பிட்டு போக கூடாதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு மறுபடியும் வருவேன், அப்ப நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிளம்பும் போது நம்ம ஜடன் கிளம்பும் போது மருமக புள்ள ஓடி வந்து இல்ல மாமா நான் அவங்கள போக விட மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறேன். எங்க நீங்க போக கூடாது அப்படின்னு பிடிச்சுக்கிறேன். அம்மா கூட சொல்லி பாக்குறாங்க, பிடிவாதம் பிடிக்காத, அவருக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் விடு அப்படின்னு கேட்டு பாப்பாங்க. ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். நம்ம சேவகன் கூட போய் ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாப்பாப்ல, அப்பயும் விட மாட்டேங்கிறான். இல்லப்பா தம்பி, நீ இப்போ மாமாவை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருக்க, மாமா இப்போ அவங்க மாமியே பார்க்க போறாங்க, மாமாவும் மாமியும் சேர்ந்தாதானே உனக்கு நாளை பின்ன நிறைய பொம்மைகள் கிடைக்கும், அவங்க ரெண்டு பேருக்கு கண்ணாலம் அது இதுன்னு வைக்கும் போது உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும், உனக்கு மாமா மட்டும் வேணுமா இல்ல மாமாவும் அத்தையும் வேணுமா அப்படின்னு கேட்க, எனக்கு மாமாவும் வேணும் மாமியும் வேணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவரை இப்ப நீ போக விடணும் சரியா அப்படின்னு நம்ம சேவகன் கேட்க, இல்ல இல்ல நானும் அந்த மாமியை பார்க்கணும், நானும் அத்தைய பார்க்கணும் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறேன். போச்சுடா சதிய கடைசியா மாமி ஆகிட்டாங்க. அப்பயே அவன் விட மாட்டேங்கிறான். இல்லடா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி உங்க மாமி சாதாரண மாமி இல்ல, மிகப்பெரிய ஆள், ஒரு மிகப்பெரிய மா மன்னரோட பொண்ணு, அப்பன் சொல்றதான் செய்வேன்னு அடம்பிடிக்கிற ஒரு அடம்பிடிப்புக்காரி. உங்க மாமாவோ ஒரு மேட்டரை முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அந்த லெவலுக்கு உங்க மாமாவும் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு கண்மூடித்தனமா நிக்கிறவர். இப்படி மாமாவும் மாமியும் அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இவங்களை சேர்க்கிறது, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நானே எவ்வளவு போராறேன் தெரியுமா, இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், நீ ஃப்ரீயா விட்டு இரு, நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடக்கும், இந்த லட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு லட்டை கொடுத்துட்டு மீதி லட்டு மொத்தத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க, நாங்க உடனே போகணும்னு சொல்லிட்டு சேவகன் அங்க இருந்து நம்ம ஜடனை கூட்டிட்டு போக முயற்சி பண்றாப்ல. சந்தடி சாக்குல சிவனையும் சரி அந்த பக்கம் நம்ம சதியையும் சரி ரெண்டு பேரும் அடம்பிடிக்கிறாங்க, தேவையில்லாம சேட்டை செய்யறாங்க அப்படிங்கிற மேட்டரையும் சொல்லாம சொல்லிட்டு போறாரு நம்ம சேவகனாகிய நந்தி. ஜடனும் அதை நோட் பண்ணாம இல்ல. பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.